இந்த மாதிரிங்க வீட்டில் ரசப்பொடி செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா ரசம் வைக்கிறதுக்கு கவலையே பட வேண்டியது இல்லைங்க. ஒரு 5 நிமிஷத்தில் ரசம் வச்சிடலாங்க. ரசப்பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா? ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்பு வர கொத்தமல்லிங்க. நல்லா மணம் வருங்க. வறுக்க நல்ல மணம் வந்த பின்னாடி வறுபட்ட பின்னாடி எடுத்து ஆறரைக்கு கொட்டிடுங்க. 1/2 கப் சீரகம்ங்க. சீரகம் சீக்கிரமாகவே, ஏன்னா ஏற்கனவே பேன் சூடாக இருக்குது இல்லைங்களா, அதனால சீக்கிரமாகவே வறுபட்டு கிடச்சிருங்க. அதுவும் வறுத்து கொட்டிட்டுங்க. 1/4 கப்பு குருமிளகுங்க. குருமிளகு மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகுங்க வறுபட்டு கிடைக்கிறதுக்கு. அதுவும் வறுபட்ட பின்னாடிங்க 1/2 கப்பு துவரம்பருப்புங்க. துவரம்பருப்புமே சீக்கிரமாகவே வறுபட்டு கிடச்சிருங்க. எதுவுமே இந்த மல்லி மட்டும்தான் லேட் ஆகுங்க ஃபஸ்ட்டு நம்ம போடுறதுனால. அப்புறம் எல்லாம் பேன் சூடாக இருக்கிறதுனால டக்குன்னு வறுத்துடலாங்க. கொஞ்சமாக வெந்தயம்ங்க. வெந்தயமெல்லாம் சீக்கிரமே செவந்து போகுங்க. அதனால மடால்னு எடுத்து தட்டத்தில் கொட்டிடுங்க. ஒரு 4-5 வரமிளகாய்ங்க. கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆயிடணுங்க. மொறுன்னு ஆன பின்னாடி எடுத்து அதையும் போட்டுருங்க. இப்போ அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூளுங்க. இப்போ ஆஃப் பண்ணிட்டுனுங்க. ஜஸ்ட் அந்த பேன் மட்டும்தான் சூடாக இருக்குது. ஃப்ளேம் எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சுங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு ஒரு லேசாக ஒரு பெரட்டு இது கூட கொட்டி நல்லா ஆற விட்டுருங்க. ஆறின பின்னாடிங்க ஒரு மிக்சி ஜாரில் போட்டுங்க. ரொம்ப நைஸாக வேண்டியது இல்லைங்க. ஒரு கோஸ் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க ரசப்பொடி. இந்த அரைச்ச பின்னாடியும் ஒரு தட்டத்தில் கொட்டி நல்லா ஆறுறதுக்கு விட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் கொட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா கெடாமல் ரொம்ப நாள் இருக்குங்க. இதில் ரசம் வச்சும் நான் ஒரு வீடியோ அடுத்தடுத்து ஷேர் பண்ணுறேனுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.